Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 17, namely e-commerce security systems. Okay, தமிழ்ல பாத்தீங்கன்னா பாடம் 17 மின் வணிக பாதுகாப்பு அமைப்புகள். ஓகேவா? சோ பார்த்தோம் அப்படினா வந்துட்டு இதுக்கு முன்னாடி previous lesson நம்ம பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், chapter 16ல பார்த்தோம். சோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா வந்துட்டு e-commerce payment systems. சோ அப்ப electronic payment system அப்படினு பார்த்தோம். e-commerceனாவே நம்ம வந்துட்டு ஆன்லைன்லயே எல்லாம் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு பார்த்தோம். சோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் எப்படி பே பண்ண போறோம், ஆன்லைன்ல பே பண்றத பத்தி பார்த்தோம். சோ அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதெல்லாம் பார்த்தோம். சோ அது கார்டு பேஸ்டு சிஸ்டம் பார்த்தோம், அது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்துட்டு வேற என்ன நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு நெக்ஸ்ட் அது வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன வந்துட்டு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம், அது இஎஃப்டி பார்த்துட்டோம், நெஃப்ட் பார்த்தோம், ஆர்டிஜிஎஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு வெப்சைட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் பேங்கிங்கு, நெட் பேங்கிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் அதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இருக்குது, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 17. இதில் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ வந்துட்டு நம்ம மின் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்லைனில் நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏதாவது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதாகட்டும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா செக்யூராக வந்துட்டு இருக்கிறதுக்காக அந்த வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி செக்யூராக நம்ம பண்ணுறோம், இ-காமர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம சேஃபாக செக்யூராக பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வந்துட்டு நமக்கு டெக்னாலஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம வேஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. டு நோ பேசிக்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, அது அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ். ஸோ இ-காமர்ஸ் த்ரெட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, அச்சுறுத்தல்கள், மின்வணிக அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயமுறுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நம்ம இ-காமர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணி இது பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பிஸ்னஸில் வந்துட்டு என்னென்ன நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ நம்ம செக்யூராக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டு லேர்ன் அபவுட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் வந்துட்டு அது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி வந்து என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்க்க வரோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டு நோ அபவுட் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இ-காமர்ஸில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா? நம்ம இ-காமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம மின் வணிகம்னு சொல்கிறோம். அப்போ வணிகம்னால என்னது, நம்ம பிஸ்னஸ் ஓரியன்ட், அப்போ அமௌண்ட் மணி ஓரியன்ட் தான் எல்லாமே. ஸோ அதில் நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 பேசிக் கான்செப்ட் தான் வந்து இந்த லெசனில் படிக்க போகிறோம். ரொம்ப சின்ன லெசன், ஈஸியான லெசன், தெளிவாக நல்லா லெசன் பண்ணுங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்கப்பா. With the rapid development of the internet, online transactions have increasingly become a new business model. ஸோ வந்துட்டு இதை பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இருக்கிறோம். சரியா? ஸோ ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் க்ரோத் ஆகிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எதனால் இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணதான் எல்லா டெவலப்மெண்ட் வருது. அண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். சரியா? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, நம்ம இன்டர்நெட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற நம்ம க்ரோத் தான். சரி, அந்த க்ரோத் எல்லாமே இதனால தான் வந்தது. ஸோ அண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னன்னா வந்துட்டு பிகமே நியூ பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண இன்டர்நெட் யூஸ் பண்ண நம்ம புதுசாக வந்துட்டு நிறைய நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதா மாடலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ண என்னன்னா நமக்கு நியூ பிஸ்னஸ் மாடல்ஸ் நிறைய வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ரிசோர்சஸ் ஹவ் பீன் அக்செப்டட் பை தி பப்ளிக். ஸோ பார்த்தோன்னா இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம நேரில் போயிட்டு அமௌண்ட் வாங்குறதோ கொடுக்குறதோ அந்த வேலையே கிடையாது. எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணுறது மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், பேடிஎம் யூஸ் பண்ணுறோம், எதுனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நேரில் போய் ஒரு பேங்க்கில் க்யூவில் போய் நின்று அந்த மாதிரிலாம் நம்ம அவசியப்படவே தேவையில்லை. ஸோ டேரக்ட் பேமெண்ட்டும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபெமிலியராக வந்துட்டு பப்ளிக் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வைல் என்ஜாயிங் தி கன்வீனியன்ஸ் brought by online transactions, the security of transaction has attracted much attention. ஸோ பார்த்தா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? the inherent openness and resource sharing of the network have seriously threatened the security of online transactions to an e-business security threats not only result in loss of revenue but also in reputation அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஸோ நம்ம ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ மணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்துட்டு கூகுள் பேயில் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேஃபாக இருக்கணும் இல்லையா? ஸோ நானும் சேஃபாக இருக்கணும், அவங்களும் சேஃபாக இருக்கணும். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாது. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிது கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. எந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷன் மணி ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக செக்யூரிட்டிங்கிறது நம்ம எல்லாமே வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக மைனூட்டாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது நம்ம சீரியஸாக வாட்ச் பண்ணுறதா இருக்குது. அந்த நெட்வொர்க் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சரியா? அதான் சொல்கிறாங்க. டு அன் இ-பிஸ்னஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் நாட் ஓன்லி ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் ரெவன்யூ பட் ஆல்சோ ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு அதாவது ஒன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு திருப்பி எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளியராக நமக்கு வந்துட்டு நம்ம நல்லா இன்டெகிரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பேசிக் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஸோ இந்த பேராவை பார்த்தா நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு மின்வணிக பாதுகாப்பு அமைப்புகளை பார்த்தோன்னா அறிமுகம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இணையத்தின் வேகமான வளர்ச்சியுடன் இணையதள பரிவர்த்தனைகள் முக்கிய வர்த்தக மாதிரியாக மாறிவிட்டன. இணைய வளங்களை அடிப்படையாக கொண்ட மின்வணிக பரிவர்த்தனைகளை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளனர். இணைய பரிவர்த்தனைகளால் ஏற்படும் வசதியை பயன்படுத்தும் போது பரிமாற்றங்களின் பாதுகாப்பு மிகவும் கவனத்தை ஈர்க்கிறது. ஸோ நிறைய நம்ம பயன்படுத்த கண்டிப்பாக அது பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக என்னது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதான் இணையத்தின் உள்ளார்ந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் வளப்பகிர்வு மின் பரிவர்த்தனையின் பாதுகாப்பை கடுமையாக அச்சுறுத்துகிறது. மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வருவாய் இழப்பு மட்டுமல்லாது நிறுவனங்களின் நெட்பெயரையும் பாதிக்கும். ஸோ பார்த்தோன்னா நம்ம எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடுது இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண தயங்குவோம், மறுபடியும் இதை பயன்பட பயந்துக்கும் இல்லையா? ஸோ ஒருத்தர் நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அவங்களுக்கு டெலிவரி ஆகல அப்படின்னா நம்ம இன்னொரு டைம் பண்ணுறதுக்கு பயப்படும் இல்லையா? அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இப்போ கூகுள் பேலே பண்ணுறேன்னா ஸோ அவங்க பர்டிகுலர் டைமில் வந்துட்டு டெலிவரி ஆகல அப்படின்னா அப்போ என்னது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ பயப்படுவோம். அப்போ சேஃப்டி செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டும் போயிடும். ப்ளஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு ஒரு நல்ல பேர். அப்போ கூகுள் பேவா அது வேண்டாம், அதில் வந்துட்டு பண்ண டிரான்சாக்ஷன் பண்ண நம்ம கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்து ரீச் ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணலையா? ஸோ இந்த மாதிரி வந்து கெட்ட பேரும் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் பாருங்க டெஃபினேஷன். ஸோ இப்போ தான் டெஃபினேஷனுக்குள்ளே வரும். ஸோ செக்யூரிட்டி ஹேஸ் பிகம் தி கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் கோர் இஷ்யூ இன் எனி எமர்ஜிங் இ-பிஸ்னஸ். ஸோ இ-பிஸ்னஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு கோர் இஷ்யூ, ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சால்விங் தி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்சாக்ஷன் இஸ் தி பேசிஸ் ஃபார் என்ஷூரிங் தி ஸ்மூத் டெவலப்மெண்ட் ஆஃப் இ-பிஸ்னஸ். ஸோ நம்ம அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணலாம், இ-பிஸ்னஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்மூத்தாக வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணி என்ன பண்ணலாம், கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கிளியராக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னா, e-commerce security is a set of protocols that safely guide e-commerce transaction through the internet. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்னென்னா டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ணுற செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ப்ரோட்டோக்காலாக உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்கிறோம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்கணும், இந்த டைமில் கொடுத்துடணும், இந்த நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு நம்ம சேஃபாக கைட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணணும், கைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சொல்ல பாருங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மின்வணிக பாதுகாப்பு என்பது இணையம் மூலம் மின்வணிக பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாக வழிநடத்தும் நெறிமுறைகளை கொண்ட ஒரு தொகுப்பு ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? 2 மார்க்ல கேட்பாங்க, நல்லா தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ். ஸோ எந்தெந்த வழியில் வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது வந்துட்டு தடுக்கப்படுது. ஸோ இ-காமர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகளாக வரும், சரி, அங்கே என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சின்ஸ் இ-காமர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், it inevitably faces a series of security issues compared with the traditional businesses. ஸோ ட்ரெடிஷனல் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதை நேரடியாக நம்ம போகிறோம் வாங்குறோம் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம போகிற ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷாப்பிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா ஸோ ஒரு கடையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் வாங்குறோம். சரி, ஒரு சோப் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு நம்ம சோப்பை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம். ஸோ அது ரூபாயில் பார்த்தோன்னா வந்துட்டு டேமேஜ் இருக்குது. அப்புறம் உடனே என்ன பண்ணுவார் கடைக்காரர், இது டேமேஜ் இருக்குது வேறு கொடுக்குன்னு சொல்லுவார். இல்லை அவரு நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா மாற்றிக்கலாம். ஸோ அதை டேரெக்டாக பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் அப்போதைக்கு சால்வ் ஆகிடுது. ஆனால் நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். அப்படி சீரியஸான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ கம்பேர்ட் டு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் கேன் பி ஆக்சிடென்ஷியல் ஆர்
இன்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறது, அதாவது காஸ்டு பை ஹியூமன் எரர். சரியா, ஹியூமன் எரர் அப்படின்னா வந்துட்டு ஆக்சிடென்டல் அப்படின்னா அதாவது அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தெரியாமல் பண்ணுறது. சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இன்டென்ஷியல் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மெஷினரி. சரியா, மெஷின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துட்டு பிசிக்கலாகவும் வரலாம். அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகலாம், உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்வேர் அந்த வந்துட்டு சிஸ்டம் பேஸ்டாகவும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாரின் ஆர் டொமஸ்டிக் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் குரூப் ஆர் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ரிவர்ஸ் ஆர் disgruntled employees, terrorists or hackers, anyone with the capability, technology, opportunity and intent to do harm can be potential threat to e-commerce. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரினாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்டர்னலாக எக்ஸ்டர்னல் எந்த இருந்தாலும் சரி, ஸோ குரூப்பாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ரிவால்ஸாக இருந்தாலும் சரி, டிஸ்கண்டல்டு எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, டெரரிஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஹேக்கராக யாராக இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் கண்டிப்பாக மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வாங்க. சரி, அது யாராக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ ஒரு வாய்ப்புன்னு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய என்னோட பார்த்தா அமௌண்ட் நமக்கு அதிகமாக வருது அப்படிங்கும்போது என்னாகும், அவங்களுக்கு வந்துட்டு மைண்டு மாறும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தோ எவரி பிஸ்னஸஸ் ஹேஸ் எ பிட்ஃபால்ஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வுட் ஃபேஸ் தி ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிக் த்ரெட்ஸ். ஸோ நிறைய த்ரெட்ஸ் இருந்தாலும் ஸோ இ-காமர்ஸ் அப்படிங்கும்போது இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி நம்ம த்ரெட்ஸ்லாம் வந்துட்டு வரும் அப்படின்னு கீழே லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சலாம். வைரஸஸ் காஸ் harm to the computers, thereby harms the efficient and smooth functioning of e-commerce. Some viruses destroy all the information stored in a computer and cause a huge loss of revenue and time. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ். ஸோ த்ரெட்டில் இம்பார்ட்டன்ட் ஒரு த்ரெட் பண்ணால் வைரஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லும் போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வைரஸ் இருக்குது, சிஸ்டமில் வைரஸ் இருக்குது, ஸோ ஃபைலாக டேமேஜ் ஆகி போயிடுச்சு, மொபைலில் வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்துட்டு இதில் வைரஸ், பென்ட்ரைவில் வந்துட்டு மோஸ்ட் நம்ம வைரஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய சிஸ்டமில் மாற்றி போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நெட்லேருந்து நமக்கு வரலாம், அது சிஸ்டம் வந்துட்டு நம்ம இது பண்ணி ஸ்வாப் பண்ணும்போது வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரலாம் இல்லையா. ஸோ அந்த காமனாக அதை வந்துட்டு வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வைரஸ் இருக்கணும்னா அந்த வைரஸ் என்னன்னா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஸோ அந்த ஸ்மூத்தாக ஆகிட்டு இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண வந்துட்டு அதனுடைய டிஸ்டர்ப் பண்ணிடும். சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன வந்துட்டு அதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும் சொல்கிறாங்க. அண்ட் ஹியூஜ் லாஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டைம். ஸோ பார்த்தா நம்ம டைம் நம்ம சேவ் பண்ணி வச்சு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 100 ஃபைலை சேவ் பண்ணி வச்சுப்போம், அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன திருப்பி அந்த 100 ஃபைலை நம்ம வந்துட்டு என்ன பண்ண மறுபடியும் எடிட் பண்ணி பண்ணணும், அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஸோ அதான் சொல்கிறாங்க. தி எமர்ஜென்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸஸ் அண்ட் தேர் வேரியன்ட்ஸ் ஹேஸ் ரேபிட்லி இன்க்ரீஸ் ஓவர் தி பாஸ்ட் டிகேட். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா நிறைய வைரஸ் வந்துட்டு புது வைரஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய வந்துட்டு அதிக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது டே பை டே அப்படின்னு சொல்கிறாங்க. தி இன்டர்நெட் ஹேஸ் டர்ன்ட் அவுட் டு பி தி பெஸ்ட் மீடியம் ஃபார் தி ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸஸ், மெனி நியூ வைரஸஸ். ஸோ அது வந்துட்டு நம்ம வைரஸ் வரதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான். ஸோ நான் எப்போ வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டை வந்துட்டு நம்ம வந்து டேர்ன் ஆன் பண்ணுறோமோ, இன்டர்நெட் எப்போ கனெக்ட் பண்ணுறோமோ, நெட்டு கனெக்ட் பண்ணுறோமோ, ஸோ அப்போயே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு மீடியமாக வந்துட்டு இருக்குது. வைரஸ் வந்துட்டு வரதுக்கான ஒரு மீடியமாக வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி நியூ வைரஸஸ் டைரக்ட்லி யூஸ் தி இன்டர்நெட் as their mode of transmission, causing huge economic losses to business. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதில் இ-காமர்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு நமக்கு த்ரெட்ஸ் வருதே, வைரஸஸ் வருது அப்படின்னா மோஸ்ட்டாக டிரான்ஸ்மிஷன் தான். சரி, நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது வருதே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸோ என்னென்ன வந்துட்டு இ-காமர்ஸ் த்ரெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன த்ரெட்னா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தமிழில் வந்துட்டு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் வகைகள், இ-காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸு. சரியா, மின்வணிகமானது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணிப்பொறி வலையமைப்புகளின் அடிப்படையில் செயல்படுவதால் மரபுசார் வணிகங்களுடன் ஒப்பிடுகையில் அது தொடர்ச்சியான பல பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தற்செயலானவையோ அல்லது உள்நோக்கம் கொண்டவையாகவோ இருக்கலாம். சரியா, வேணே பண்றது தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமாக நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனத்தின் உள்ளே அல்லது வெளியே குழு அல்லது தனிநபர் வியாபார போட்டியாளர்கள் அல்லது அதிருப்தி தொழிலாளர்கள், தீவிரவாதிகள் அல்லது ஹேக்கர்கள், திறமை, தொழில் நுட்ப அறிவு, வாய்ப்பு மற்றும் தீங்கு விளைவிக்கும் நோக்கம் கொண்ட எவரும் மின்வணிகத்தில் ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக இருக்க முடியும். எல்லா வணிகமும் தனக்கான பிரச்சனைகளை பெற்றிருந்தாலும் மின்வணிகம் குறிப்பான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடும். ஸோ நிறைய வந்துட்டு நம்ம த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இ-காமர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் காமனாக நமக்கு வந்துட்டு த்ரெட்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். சரியா, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னா என்ன? ஸோ இந்த த்ரெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தி லீக்கேஜ் ஆஃப் ட்ரேட் சீக்ரெட்ஸ் இன் இ-காமர்ஸ் மெயின்லி இன்க்ளூட்ஸ் 2 aspects. ஸோ பார்த்தா வந்துட்டு இந்த லீக்கேஜ்னு சொல்கிற பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து லீக்கேஜ்லாம் வந்துட்டு கசிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பார்த்தா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ நம்ம பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம ஒரு சீக்ரெட்டாக ஒன்று விஷயம் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு என்ன ஸ்ப்ரெட் ஆகி தெரிஞ்சு போயிடும். ஸோ யாருமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி நம்ம பண்ணுவோம், அது எப்படியாவது தெரிஞ்சிடும். ஸோ அது தெரியாது 2 விதத்தில் தெரியலாம். ஒன்று பார்த்தோன்னா வந்துட்டு தி கண்டென்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் பிட்வீன் தி வெண்டர் அண்ட் கஸ்டமர் இஸ் stolen by the third party. ஸோ பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு விற்பனையாளர் மற்றும் அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்டர் அப்படின்னா வந்துட்டு விற்பனை, ஸோ சேல் பண்ணுறாங்க இல்லையா அவங்க. கஸ்டமர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு
வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ பார்த்தோன்னா அதான் வந்துட்டு விற்பனையாளர்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு சேல் பண்ணுறவங்க, ஸோ தொழிலாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு இடையில பார்த்தா வந்துட்டு அவங்களுக்கு இடையில இன்னொரு ஆள், மூணாவது ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா பூந்து போயிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணுறது, லீக் பண்ணி எடுத்துக்கிறது சரியா. ஸோ பார்த்தோன்னா நான் 2 பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் மூணாவது ஒரு ஆள் அது கேட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவன் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவன் வந்து புதுசாக ஏதாவது பண்ணி என்ன பண்ணிடுவான், நமக்கு ப்ராப்ளமாக கொண்டு வந்துடுவான் இல்லையா. ஸோ அது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தோன்னா the documents provided by the merchant to the customer to or vice versa or illegally used by the another. பார்த்தோன்னா டாக்குமெண்ட்ஸ் நம்ம இது பண்ணி எந்த ஒரு இது பார்த்தா நம்ம ரெசிப்ட் கொடுப்போம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஒரு சீக்கிரட்டான ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுதான் அப்படின்ட்டு நம்ம அந்த மெட்டீரியல்ஸோட லிஸ்ட் கொடுப்போம். அது எல்லாமே நமக்கு அது கெட்டலாக எல்லாமே இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது இது பண்ணும்போது பார்த்தோன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மெர்ச்சன்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அது ஏதாவது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது சரியா. ஸோ அந்த டாக்குமெண்ட் வழியாக ஒன்று போகிறது, இன்னொரு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க கேட்ச் பண்ணி இது பண்ணுறது சரியா. ஸோ திஸ் இன்டர்செப்டிங் அண்ட் ஸ்டீலிங் வந்து திருடுறது ஆஃப் ஆன்லைன் டாக்குமெண்ட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 வகையில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்ச் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சீக்கிரட்டாக வச்சிருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு திருடுறதுக்கு பேர், அவங்களுடைய வந்துட்டு ப்ராப்பர்ட்டி திருடுறதுக்கு பேர் தான் என்ன இன்ஃபர்மேஷன் திருடுறது, அண்ட் டாக்குமெண்ட் திருடுறதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பாருங்கள் தமிழில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னா தகவல் கசிவு, மின் வணிகத்தில் வர்த்தக ஆவண ரகசியங்கள் கசிவு 2 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்று பார்த்தோன்னா விற்பனையாளர் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையிலான விற்பனையாளர் வந்து நம்ம சொன்னோமா இல்லையா, வெண்டர்னு சொன்னோம், அந்த வாடிக்கையாளர் கஸ்டமர் இந்தியா இடையிலான பரிமாற்றத்தின் உள்ளடக்க 3ஆம் தலைமுறையால் திருடப்படுவது. ஸோ நம்ம 2 பேருக்கு இடையில வந்து நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், 3வது அதை திருடி அவன் வந்து இது பண்ணுறது ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வணிகர் அல்லது வாடிக்கையாளர் வழங்கப்பட்ட ஆவணங்கள் மற்றவர்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவது, இவ்வாறு மின் ஆவணங்களை இடைமறித்து திருடுதல் தகவல் கசிவு என அழைக்கப்படுகிறது ஓகேவா. ஸோ 2வது பார்த்தோம் மாதிரி அதுக்கு முன்னாடி டூ யூ நோ ஒன்று கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, பீசிங் அப்படின்னு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தலாம். Phishing is also a e-commerce thread in which a target is contacted by an email, telephone or text message by someone who pretend himself as a genuine authority. They try to trap individuals to provide sensitive data such as banking and credit card details, OTP, PIN or passwords. Once they succeed, the results would be lead to devastating attacks such as identity theft and financial losses. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பீசிங் அப்படின்னா ஒன்றும் சொல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ராட் மெசேஜ் சரியா. பார்த்தோன்னா நம்ம ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பேங்க்கில் வந்துட்டு அங்கே பேங்க்கில் வந்து ஃபோன் பண்ணுறோம், இந்தியா பேங்க்கில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பின் நம்பர் சொல்லுங்கள், ஸோ வந்து ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுடைய டிரான்சாக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது, உங்கள் கார்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் கார்டு நாங்கள் லாக் பண்ணிடுவோம், ஸோ நீங்கள் பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் கார்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு டிரான்சாக்ஷன் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு என்னென்னா வந்துட்டு பேங்க்குக்காரங்க மாதிரியே பேசணும்னு ஏமாற்றுவாங்க சரியா. பேங்க்குக்காரங்க மாதிரி வந்துட்டு உண்மையானவங்க மாதிரி நடித்து நம்மளை ஏமாற்றி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுத்துக்கிறது. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க சரியா. ஸோ பின் நம்பர் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, கிரெடிட் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள், ஓடிபி வந்துட்டு வரும், அந்த ஓடிபி சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்னென்னா அந்த ஹையர் அத்தாரிட்டி மாட்டி அவங்க மாதிரி நடித்து நம்மகிட்ட வந்துட்டு நம்மளுடைய உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா பீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதான் என்னென்னா வந்துட்டு பீசிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேம்பரிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டாக பார்த்தோம்னா வந்துட்டு டேம்பரிங் அப்படிங்கிறது வந்துட்டு 2ஆவதாக இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ் சரியா. ஸோ டேம்பரிங் அப்படின்னா தமிழில் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு தரவு சிதைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் சொல்லிடுறோம். இ-காமர்ஸ் ஹேஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இ-காமர்ஸில் பார்த்தோன்னா வந்துட்டு ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. ஸோ ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா வந்துட்டு உரிமையை சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வித்தவுட் தி பர்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா அங்கீகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டெகிரிட்டினா நேர்மை. ஸோ அங்கீகாரம் மற்றும் அந்த நேர்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிஸ்னஸ் இதில் வந்துட்டு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when hackers grabs the data transmitted on the network, it can be falsified in the middle through various technical means and then sent to the destination, thereby destroying the authenticity and integrity of the data. ஸோ பார்த்தோம்னா நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா இடையில போய்ட்டு நுழைஞ்சு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா வாங்கிக்கிறது சரியா. ஸோ வந்து அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு பர்டிகுலர் மெம்பருக்கு போகாமல் இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டிக்கு போகாது சரியா. ஸோ இதான் என்ன டேம்பரிங் தரவு சிதைப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆத்தென்டிசிட்டியும் போயிடுது, இன்டெகிரிட்டியும் போயிடுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேமெண்ட் ஃப்ராடு. ஸோ பேமெண்ட் ஃப்ராட்ஸ் ஹேவ் சப்செட் லைக் ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட் ஃப்ராடில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃப்ராட் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடு சரியா. ஸோ பேமெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படின்னா when customer demands a false reclaim or refund. ஸோ என்ன ரீக்ளைம் பண்ணுறது அண்ட் ரீஃபண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பி நீங்கள் அமௌண்ட் போடுங்க, நான் திருப்பி வந்து என்னென்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட சொல்கிறது, திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க அவங்க அமௌண்ட் போட சீட் பண்ணிட்டு போயிடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃப்ராடு. ஸோ when a stolen credit card is used to make a
பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் கார்டு எடுத்துட்டு நான் நம்பர் எல்லாமே அவங்ககிட்ட தெரிஞ்சு போகிறோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் ஆண்டி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டை வந்துட்டு திருடிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது வந்து க்ளீன் ஃப்ராட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு ட்ரியாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னா ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் ஆஃபரிங் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அண்ட் கலெக்ட் கிரெடிட் கார்டு டேட்டா. ஸோ என்ன சொல்கிறாங்க வந்துட்டு ஆன்லைன் ஷாப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பண்ணும்போது என்ன வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சீப்பஸ்ட் இந்த ப்ரைஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஆஃபர் பண்ணுற மாதிரி, ஸோ இதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரே அப்புறம் அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதில் வர அந்த இது எல்லாத்தையும் அமௌண்ட் எல்லாத்தையும் என்னோட இவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா, நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அளவுக்கு நான் அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நான் என்ன பண்ணுவாங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுறதோடு சரி அந்த அமௌண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம திருப்பி எந்த டெலிவரி வராது. ஸோ அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படி பண்ணும்போது நம்ம கிரெடிட் கார்டு போடும்போது அது இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஃப்ராட் நம்ம பேமெண்ட்டு ஃப்ராட் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மேலிசியஸ் கோட் த்ரெட்ஸு. ஸோ பார்த்தோன்னா வித்தின் இன் இ-காமர்ஸ் சைட் there are multiple vulnerable areas that can serve as an intrusion point for a hacker to gain payment and user information. ஸோ பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸோ இ-காமர்ஸில் பார்த்தா வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்தா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஏரியாஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு ஹோம் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உள்ள நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி எடுத்தோன்னே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி சரியா. ஸோ போனோன்னு வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷனாக உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணால் ஹேக் பண்ணி என்ன பண்ணால் நம்ம கொடுக்குற அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணுறோம் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுப்போம் அல்லது கிரெடிட் கார்டு நம்பர் ஏதாவது நம்ம கொடுப்போம். ஸோ அது ஏதாவது நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க என்ன கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த டேட்டா வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணால் நம்மளை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. யூசிங் மால்வேர் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அண்ட் அட்டாக்கர் வில் எக்ஸ்ட்ராக்ட் தி கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் செல் தி அக்யூர்ட் டேட்டா ஆன் பிளாக் மார்க்கெட்ஸ். ஃப்ராட் இஸ் then committed to extract the greatest value possible through e-commerce transactions and ATM withdrawals etc. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த கார்டு கிரெடிட் கார்டு நீங்கள் போடும்போது நீங்கள் பின் நம்பர் நம்ம டைப் பண்ண பார்த்தா ஏடிஎம்ல வந்துட்டு பின் நம்பர் போடுறோம் இல்லையா, ஸோ அதை போடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேலிசியஸ் கோட் த்ரெட்ஸ் அப்படிது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு எஸ்கியூஎல் வந்து லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் நம்ம கொடுக்கணுமோ அது அப்படியே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். நீங்கள் பின் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பின் நம்பர் கொடுக்கணும் அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா வந்துட்டு ஸோ அந்த பின் நம்பர் அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணலாம். நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி என்ன பண்ணலாம் அமௌண்ட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் DDoS. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாக் இருக்கும். ஸோ இட் இஸ் a process of taking down an e-commerce site by sending continuous overwhelming request to its server. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம கம்முன்னு தான் இருப்போம். ஆனால் வந்துட்டு திருப்பி ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னன்னா நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம்னா திருப்பி வந்துட்டே இருக்கு நம்ம வந்துட்டு என்ன ஆயிடும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சரியா, திருப்பி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்கும்போது என்ன பண்ணால் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் அட்டாக்கர்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னது ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ DDoS attacks is also நெட்வொர்க் ஃப்ளட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரே வெப்சைட் போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஸோ நானும் போயிட்டேன்னா அமேசானில் போய் பார்க்குறேன். ஸோ நீங்களும் அமேசான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான ஒன்னே பார்க்கும்போது ஸோ அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி என்ன ஹேக்கர்ஸ் வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அனதனையை பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃப்ளட்டிங். ஸோ நெக்ஸ்ட் 6 ஒன்று பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்குவாட்டிங். ஸோ சைபர் ஸ்குவாட்டிங் இஸ் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் an internet domain name they might be wanted by another person in an intentionally later for a profit. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சைபர் ஸ்குவாட்டிங் அப்படின்னா வந்துட்டு இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் an internet domain name that நம்ம டொமைன் நேம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு www.google.com அப்படிங்கும்போது நம்ம கூகுள் அப்படின்னு கொடுக்கும்போது பர்டிகுலர் டொமைன் நேம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி கூகுள் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு புதுசாக ஒன்று இது பண்ணி ஸோ கூகுள் மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கூகுள் மாதிரி இது பண்ணிட்டு அதாவது ஃப்ராடு. ஸோ ஃப்ராட் வெப்சைட்ஸ். ஸோ அதை மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்னும் அட்டென்ஷன் ஸோ வந்து நம்ம வந்துட்டு ஒரிஜினல் கூகுளுக்கு போகாமல் நம்ம என்ன பண்ணுறது டூப்ளிகேட் கூகுளுக்கு போயிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணிடுவோம். சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைபர் ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சொல்ல பாருங்க it involves the registering of popular trademarks and trade names as a domain names before the particular company do. Cyber squatters also involve the trading on the reputation and goodwill of such third parties by including a customer to believe that an official web page. For example, வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண சரியா. ஸோ வந்து என்னோட வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.google.com. ஸோ என்னோட வெப்சைட் மாதிரி என்ன பண்ணுவான்னா அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அதே கூகுள் நேமில் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா உள்ளே வந்து கொஞ்சம் மட்டும் மாற்றி என்ன பண்ணுவான் அவன் அதே மாதிரி வெப்சைட் இது பண்ணுறது. சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நம்ம மெயின் அந்த கூகுளுக்கு போக
பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃப்ராடாக இருக்கிற அந்த கூகுளுக்கு போயிடும். ஸோ அதை மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவான்னா ஸோ அவன் பொழைக்கிறது சரியா வந்து நம்மளை நம்பி இன்னொருத்தர் வந்துட்டு பொழைக்கிறது இவ்வளோதான். ஸோ அதான் என்னன்னா சைபர் ஸ்காட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாற்றி சீட் பண்ணி அவங்க வந்துட்டு என்னது ஒருத்தரோட இதை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணதை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளோதான். அதை சொல்லியிருக்காங்க. அதான் சைபர் ஸ்காட்டிங் சொல்கிறாங்க. இதில் டூ யூ நோ பாருங்க இடையில in September 2015 the domain google.com was bought for $12 American by a former Google employee which he later sold it for $606.13 American. ஸோ கூகுள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா $12 வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு கூகுள் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கூகுள் இதை வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து விற்றுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க சரியா. ஸோ அதில் பார்த்துட்டு வந்துட்டு முன்னாள் ஊழியர் அதாவது ஒருத்தர் தான் அவர் தான் வந்துட்டு என்னன்னா அதை கூகுளை வாங்கி திருப்பி விற்றுருக்காரு சரியா. கூகுள் நிறுவனத்திற்கே கூகுள் அதாவது வாங்கி அதாவது அதாவது முன்னாடி கூகுளில் இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த google.com அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை முன்னாடி இருந்தது அவர் அந்த கூகுள் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்துட்டு வாங்கி அதாவது அவர் டிசைன் பண்ண ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி அந்த கூகுளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு சின்ன விலைக்கு வாங்கி அதை திருப்பி அந்த கூகுளோடைய நிறுவனத்துக்கே கூகுளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு சேல் பண்ணிட்டாரு சரியா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் கூகுள் இப்போ வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ வெப்சைட் டிசைன் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து நிறைய எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்து தான் அந்த வெப்சைட் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அந்த கூகுளோட இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ சேல் பண்ணி அவரை அந்த கூகுள் இருந்தே எடுத்து திருப்பி இன்னொருத்தர் சேல் பண்ணும்போது என்னன்னா கூகுள் கம்பெனிக்கே சரியா சேல் பண்ணி இந்த மாதிரி டாலர்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் டாலர்ஸை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதாவது நான் கூட இருந்தே குடிப்பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்போபைரசி. ஸோ டைப்போபைரசி இஸ் ஏ வேரியன்ட் ஆஃப் சைபர் ஸ்குவாட்டிங். சம் ஃபேக் வெப்சைட்ஸ் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் காமன் டைப்போகிராஃபிக்கல் errors in typing a website address and direct users to a different website. ஸோ ஃபார் இங்கே என்ன சொல்கிறேன் டைப்போபைரசினா மிஸ்டேக்கா. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com நம்ம கொடுக்குறேன். நான் மிஸ்டேக்காக என்ன பண்ணுறேன்னா கூகுளுக்கு பதிலாக வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இதுதான் கூகுள் ஓகேவா. ஸோ கூகுளுக்கு இது கூகுள் இது இப்படி தான் நான் ஆக்சுவலாக நான் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா மிஸ்டேக்காக பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ கூகுளுக்கு பதிலாக GELA சரி இதை மாதிரி நம்ம மிஸ்டேக்காக கொடுக்குற வெப்சைட்டோட இதை பார்த்தோன்னா அந்த நேம் பார்த்தோன்னா வந்துட்டு நான் டொமைன் நேம் தப்பாக கொடுக்குறேன். ஸோ அந்த தப்பாக கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தப்பாக நான் கொடுக்கறதுக்கு மாதிரி என்னென்னா அவங்க லிங்க் வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா அந்த ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கும் சரியா. அப்போ நான் வந்துட்டு நான் கூகுளுக்கு போகணும் ஆனால் கீழே வந்துட்டு லிஸ்ட்டில் வரும் பார்த்தீங்களா. அப்போ ரீசெண்ட் அந்த வெப்சைட்டோட விசிட் பண்ண வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்குன்னா நான் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா கூகுள் ஆனால் வந்துட்டு நான் கூகுள் இப்படி போடும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ணுறேன் இந்த வெப்சைட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதுதான் இது அப்படின்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா என்ன ஆகுனா ஸோ இது ஃபேக் வெப்சைட்டே. ஸோ இதுக்குள்ளே போனால் இப்போ என்னோட இன்ஃபர்மேஷன் நான் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அங்கே வந்துட்டு மிஸ்யூஸ் ஆகும் சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் அங்கே வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறது போது மிஸ்டேக் பண்ணுறது வந்துட்டு என்ன ஆகுனா வந்துட்டு அங்கே வந்துட்டு வெப்சைட்ஸில் போய்ட்டு என்ன ஆகுனா அங்கே வந்துட்டு மிஸ்டேக் ஆகிடும். ஸோ சச் பீப்புள் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சம் பாப்புலர் வெப்சைட்ஸ் டு ஜெனரேட் ஆக்சிடென்ஷியல் டிராஃபிக் ஃபார் தட் வெப்சைட்ஸ். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு டிராஃபிக் வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு டிராஃபிக் வரதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு பார்த்தா google.com இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா 2G கொடுக்குறது ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளாக். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ அது வழி என்ன பண்ணுறதுனா வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரதுக்கான நம்ம வந்துட்டு மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொன்னால் டைப்போபைரசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட் வந்துட்டு தப்பாக டைப் பண்ணுற மாதிரிலாம் ஸோ பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹேக்கிங்னா என்ன முன்னாடி நம்ம பார்த்தோன்னா பீசிங்னா என்ன டூ யூனோட இருக்குது பார்த்தீங்களாப்பா அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் படிச்சு வச்சுக்கணும் இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஹேக்கிங்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஹேக்கிங் ரெஃபர்ஸ் டு unauthorized intrusion into a computer or a network. That is to say breaking security to gain access to a website illegally and intercept confidential information. என்ன சொல்கிறாங்கன்னா ஹேக்கிங் அப்படின்னா என்னன்னா unauthorized intrusion. ஸோ தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர்லையோ அல்லது நெட்வொர்க்லேயே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்கிறது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டரில் போய்ட்டு தெரியாத ஒருத்தர் போய் உட்காந்து அப்படின்னா நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணிக்கிறது சரியா. ஸோ தட் இஸ் டு சே பிரேக்கிங் செக்யூரிட்டி. ஸோ வந்துட்டு நான் சேஃபாக எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது சரியா. நான் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு இப்போ பாஸ்வேர்ட் போட்டு தான் வச்சிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறது எடுத்துக்கிறது சரியா. கான்ஃபிடன்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்லீகலாக எடுத்துக்கிறது. தே வுட் தென் மிஸ்யூஸ் சச் இன்ஃபர்மேஷன் டு தேர் அட்வான்டேஜ் ஆர் மாடிஃபை ஈவன் டெஸ்ட்ராய் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஹார்ம் டு தி காம்படிஷன்ஸு. ஸோ பார்த்தோன்னா இப்போ நான் நீங்கள் 2 பேர் இருக்கோம் சரியா. ஸோ நான் வந்து பிஸ்னஸில் வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ண நெட்வொர்க்கில் வந்துட்டு என்னன்னா நான் பயங்கரமாக வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கேன் சரியா. ஸோ இந்த டெவலப் ஆகிறது காரணம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு டெக்னிக் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக் அந்த டெக்னிக்கோட இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடன்ஸில் எல்லாத்தையும் வந்துட்டு என் சிஸ்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா நல்லவனாட்டவே வந்துட்டு ஸோ உன் சிஸ்டம் கொஞ்சம் அதாவது கூடவே இருந்துட்டு என்னன்னா
நான் போடுற பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்துட்டு கான்ஃபிடன்ஸில் இருக்கிற எல்லா விஷயமே உனக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ நான் இல்லாதப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் யூஸ் பண்ண அந்த சிஸ்டமில் போயிட்டு என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுறேன், என்னோட கான்ஃபிடன்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு காப்பி பண்ணிட்டு போயிடுது. சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு நியூ பிஸ்னஸாக வந்துட்டு என்ன பண்ணுறது வந்துட்டு கிரியேட் பண்ணுறது. சரியா? காம்படிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ காம்படிஷன் வரும்போது என்ன, எனக்கு காம்படிஷனாக என்னோட இன்ஃபர்மேஷனை திருடிட்டு போயிட்டு எனக்கு எதிராகவே வேலை செய்கிறது. சரியா? அது ஒன்று இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, ஸோ இவன் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது, அவள் பிஸ்னஸ் வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு என்னன்னா வந்துட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுது. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேக்கிங்கு. ஸோ என்னோட பர்மிஷன் இல்லாமையே எனக்கு தெரியாமலேயே என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் எனக்கு எதிராக வேலை செய்கிறதாண்டு என்னுடைய ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹேக்கிங்கு. ஓகேவா? ஸோ இதான் என்ன பண்ண வந்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதாப்பா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ மொத்தம் வந்துட்டு 7 டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ். ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டைப்ஸ். நம்ம என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ தமிழில் பார்த்தோம்னா நம்ம தரவு சிதைப்பாக நிறுத்திட்டோம்னு நினைக்கிறேன். மூணாவது இருந்து பார்க்கணும். ஸோ பேமெண்ட் ஃப்ராடு, பண மோசடிகள். ஸோ பார்த்தா பண மோசடி பார்த்தோன்னா 3 இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா நட்பான மோசடி, இன்னொன்று பார்த்தோம்னா வந்துட்டு தெளிவான மோசடி, மூணாவது பார்த்தோன்னா முக்கான மோசடி. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நட்பான மோசடி அப்படின்னா வந்துட்டு வாடிக்கையாளர் பொய்யான தகவல் தந்து பணம் திரும்ப கொடுக்க கோருதல். ஸோ பொய்யான தகவல் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேணே இது பண்ணுறது. சரி, வேணே வந்துட்டு பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ பணம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, நான் பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு தேவையில்லாமல் என்ன பண்ணுறதுன்னா, அது ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி என்ன பண்ணுறது, நான் அப்புறமா கொடுத்துறேன்ட்டு நீங்கள் கொடுங்க, அப்புறமா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது. ஆனால் வந்துட்டு ஏமாத்துறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கு ஒரு க்ளீன் ஃப்ராட் அப்படின்போது பார்த்தோன்னா திருடப்பட்ட ஒரு கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்குதல். சரி, திருடிக்கிட்டு பண்ணுற டேரெக்டாக பண்ணுறது. முக்கான மோசடினா ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடு, போலி நிகழ்நிலை கடைகள் மலிவு விலை சலுகைகள் அறிவித்து கடன் அட்டை தகவல்களை சேகரித்தல், அத்தகவலை விற்றல். ஸோ பார்த்தா வந்துட்டு போலி இது, அதாவது போலியான ஒரு தகவலை வந்துட்டு என்ன பண்ணால் ஒரு ஏதாவது ஒரு சேல் பண்ணுறது, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அது மூலியம் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைல்சிஸ் கோடு த்ரெட்ஸ் அப்படின்னா வந்துட்டு தீங்கிழிக்கும் முறையில் அச்சுறுத்தல்கள். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹேக்கருக்கு மின்வணிக தளத்தில் பணம் மற்றும் பயனர் பற்றிய தகவல்களை ஊடுருவி பெற பல பலவீனமான பகுதிகள் உள்ளன. தீங்கிழிக்கும் முறையில் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அல்லது எஸ்கில் இன்ஜெக்ஷன் மூலம் ஒரு ஹேக்கர் கடன் அட்டை தகவலை பிரித்தெடுத்து அதனை கள்ளச்சந்தைக்கு, அந்த பிளாக் மார்க்கெட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் விற்பனை பண்ணுறது. பின் அத்தகவல்களை பயன்படுத்தி மின்வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஏடிஎம்மில் பணம் எடுத்தல் போன்றவற்றின் மூலம் பெரும் நஷ்டம் உண்டாக்கும் மோசடி நடைபெறுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ்னா பரவல் சேவை மறுக்கப்படல் தாக்குதல்கள். இது ஒரு மின்வணிக தளத்தின் சேவகத்திற்கு மிக அதிக வேண்டுகோள்களை தொடர்ந்து அனுப்புவதன் மூலம் அதனை முடக்கும் செயலாகும். பாட்நெட்டை பயன்படுத்தி பல அடையாளம் தெரியாத கணிப்பொறிகளில் இருந்து இந்த தாக்குதல் எடுத்தப்படும். ஸோ வந்து பார்த்தோன்னா பாட்நெட். சரியா? ஸோ இந்த தாக்குதல் செய்வதன் திறனை குறித்து அதனை செயலிழக்கம் செய்யும் டிடிஎஸ் தாக்குதல் நெட்வொர்க் ஃப்ளட்டிங் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு வேணுனே வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டம் வந்துட்டு நிறைய வந்துட்டு எனது இந்த நெட்வொர்க் ஃப்ளட்டை வந்து ஏற்படுத்துறது. சரி, டிராஃபிக். ஸோ வந்து வெப்சைட்ஸ் வந்துட்டு புது வெப்சைட்ஸ் நிறைய கொண்டு வந்து என்னுடைய கவனத்தை சிதறடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு தடுக்கிறது. சரியா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சைபர் ஸ்குவாட்டிங் சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு இது பின்னர் அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மற்றொரு நபர் விரும்பக்கூடிய ஒரு இணைய கலப்பெயரை பதிவு செய்யும் சட்டவிரோத நடைமுறையாகும். ஸோ அடுத்தனுடைய இதை வந்து நம்ம என்ன பண்ணால், நான் என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, இது புகழ்பெற்ற வர்த்தக முத்திரைகள் மற்றும் வணிக பெயர்களை குறிப்பிட்ட நிறுவனம் தங்களது கலப்பெயர்களாக பதிவு செய்திருக்கணும்னு பதிவு செய்வதாகும். ஸோ பார்த்தோன்னா வந்து இப்போ கூகுள் அப்படின்னா வந்துட்டு கூகுள் அந்த வெப்சைட் வந்துட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஸோ வந்துட்டு ரெடியாக இருக்குது. சரியா? கொண்டு வரலாம் நினச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் அதை திருடிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஃபேமஸ் ஆயிடுது. அவ்வளோதான். ஸோ அடுத்தவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கதை நான் திருடிட்டு போயிட்டு நான் ஃபேமஸ் ஆகிறதா இதை சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிளாக. ஓகே, உங்களுக்கு தெரியுமா பாருங்க, செப்டம்பர் 2015 google.com என்ற கலப்பெயரை கூகுளின் முன்னாள் ஊழியர் $12 வாங்கி பின்னர் அதை கூகுள் நிறுவனத்திற்கே $6013 விற்பனை செய்தார். கூகுளோடைய இதுவை கூகுளுக்கே வித்திருக்காரு. பார்த்தீங்களா? இவ்வளோ புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்போ பைரசி, தட்டச்சு போலி நம்ம சொல்லுவோம். ஸோ டைப்போ பைரசி என்பது சைபர் ஸ்குவாட்டிங்கில் ஒரு வகையாகும். சில போலி வலைத்தளங்கள் பயனர்களின் பொதுவான தட்டச்சு பிழைகளை பயன்படுத்தி அவர்களை தங்கள் வலைத்தளத்திற்கு திசை திருப்ப மோசடியாகும். இவர்கள் தங்களது இணையதள தளங்களுக்கு தற்செயலான போக்குவரத்தை உருவாக்க ஏதுவாக சில பிரபலமான கலைப்பெயரை போட்டு தங்கள் வலைத்தளத்திற்கு பெயரிடுகிறார். அதை கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஹேக்கிங்னு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹேக்கிங் என்பது கணிப்பொறி அல்லது வலையமைப்பிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடுருவலை குறிக்கிறது. அதாவது சட்டவிரோதமாக கணிப்பொறியின் பாதுகாப்பு அரணை உடைத்து இணையதளத்தில் உட்புகுதல் மற்றும் ரகசிய தகவலை இடைமறித்தல் செயலாகும். ஹேக்கர்கள் தங்கள் போட்டியாளர்களுக்கு தீங்கிழைக்க இதே போன்ற தகவல்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றவோ தவறாக பயன்படுத்தவோ அல்லது அழிக்கவோ செய்வார்கள். ஸோ வந்துட்டு பொறாமைக்காக பண்ணுறது. ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதான் வந்துட்டு இ-காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஸோ என்னென்ன வகையில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நம்ம இ-காமர்ஸ் பண்ணும்போதுன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ அந்த டாபிக் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. சரி, நம்ம இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு என்னன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த புது டாபிக் இருக்கும். சரியா? ஸோ இதை மட்டும் நம்ம சொல்லிடலாமா? ஸோ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கீழே
ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் வந்துட்டு என்ன நமக்கு அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ் எ செக்யூரிட்டி இஷ்யூ இஸ் தி மோஸ்ட் வரிங் இஷ்யூ ஃபார் இ பிஸ்னஸ். ensuring the security of e-commerce activities has become the core research field of e-commerce. The following are some கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, இன்டீரியரில் கேட்பாங்க. The following are the some security elements involved in. So list out the some security elements involved in e-commerce. கண்டிப்பாக கேட்பாங்க, 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு எலமெண்ட்ஸ், அதாவது இ-காமர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிசிட்டி. ஸோ ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா கன்ஃபார்மிங் ஜென்யூனஸ் ஆஃப் டேட்டா ஷேர்டு. ஸோ இவங்களுக்கு தான் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு அங்கீகாரம். ஸோ ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா வந்துட்டு அங்கீகாரம். ஸோ இவங்களுக்கு தான் பண்ண போகிறோமா அதை தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து ஷேர் பண்ணுறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வந்து இருப்பு. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரிவென்ஷன் அகேன்ஸ்ட் டேட்டா டிலே ஆர் ரிமூவல். ஸோ டேட்டா வந்துட்டு டிலே ஆகுதா அல்லது ரிமூவல் ஆகுதா எப்படி இருக்குது கண்டு ஸ்டேட்டஸ் சொல்கிறதா வந்து அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாம் வந்துட்டு என்னன்னா பர்ஃபெக்டாக முடியாது, சரி, அது கிளியரன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ப்ரொடெக்டிங் டேட்டா அகேன்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்ட் டிஸ்க்ளோசர். ஸோ தெரியாத ஒருத்தர் வந்து என்னன்னா நம்ம டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் நம்ம சேஃபாக பண்ணுறது, கான்செப்ட் வந்துட்டு ரகசியத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா. ஸோ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு திறமை, ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு அங்கே எஃபெக்டிவ்னஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் தி டேட்டா பீயிங் அன்ஆல்டர்ட் ஆர் மாடிஃபைடு. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேலை நம்ம கொடுக்குறோம், சரி, உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு நாளைக்கு கொடுங்க. ஸோ அந்த 1000 rupees வந்துட்டு நாளைக்கு கொடுங்கப்பா, பத்திரமா வச்சு நாளைக்கு கொடுப்பான்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வந்துட்டு பத்திரமா கொடுத்துறா, ஓகே. ஸோ அது என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு 100 rupees எடுத்துகிட்டு கொடுத்தனா வந்துட்டு அது தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டுனா ஒரு நேர்மை, ஸோ இன்டெகிரிட்டினா நேர்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ட்ரு பண்ணுறது, மாடிஃபை பண்ணாமல் கரெக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நான் ரெப்யூடேஷன், ப்ரிவென்ஷன் அகேன்ஸ்ட் வைலேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் தி டீலே. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், 3 years 2 years அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை மீறாமல் இருக்கிறது வந்துட்டு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர்சனல் டேட்டா பீயிங் யூஸ்டு பை அதர்ஸ். ஸோ ப்ரைவேஷன் வந்துட்டு சுதந்திரம். ஸோ என்னோட ப்ரைவேசினா நான் என்ன நினைக்கிறோம் என்ன பண்ணுறேன், என்னோட இஷ்டத்துக்கு பண்ணுறது. ஸோ அதில் யாரும் வந்துட்டு 3ஆவது வருஷம் தலையிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ப்ரொவைடிங் ரிலையபிள் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிஸ்னஸஸ். ஸோ ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை. ஸோ நம்பிக்கை என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த இதில் போய் நம்ம கூகுள் பே யூஸ் பண்ண ட்ரான்சாக்ஷன் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெளிவாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், நீட்டாக வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகிடும், ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்துட்டு ரிலையபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவியபிலிட்டி. ரெவியபிலிட்டி அப்படின்னா கேப்பபிலிட்டி ஆஃப் மானிட்டரி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அடிக்ட் அண்டு ட்ராக் தி ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரெவ்யூனா வந்துட்டு என்னென்ன நடக்குது, நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா வந்துட்டு என்ன, நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு சென்ட் பண்ணுறோம்னா வந்துட்டு சென்டிங்கே, ஸோ சென்ட்டு, ஸோ அப்புறம் மெசேஜ், நமக்கு ஒரு சென்ட் ஆயிடுச்சு மெசேஜ் வரும், எவ்வளோ பேலன்ஸுக்கு எல்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெவ்யூ அப்படின்னா வந்துட்டு ஸோ டாப் டு பாட்டம் என்ன நடக்குதுங்கிற அது எல்லாமே வந்துட்டு வந்துட்டு ரெவ்யூவாக வரணும். ஸோ அது எல்லாமே இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூசிங் தி இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஓகேங்களா. ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேறு. ஸோ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா வந்துட்டு பீசிங் நம்ம ஒன்று பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹேக்கிங் பார்த்தோம், இப்போ ரேன்சம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியரில் கேட்பாங்கப்பா. ஸோ டூ யூ நோ தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இதெல்லாம் நான் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெளிவாக பார்த்துணும். ஸோ ரேன்சம் வேர்னா என்னன்னா, ரேன்சம் வேர் இஸ் ஏ டைப் ஆஃப் மால்வேர் தட் யூஸ்வலி என்கிரிப்ட் ஆல் தி ஃபைல்ஸ் இன் அ டார்கெட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் த்ரெட்டன்ஸ் டு பப்ளிஷ் தி கிரிட்டிக்கல் டேட்டா அன்லெஸ் a ransom is paid. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ என்ன நம்ம ஒரு சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு நம்ம எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி எல்லா ஃபைல்ஸும் வந்துட்டு நம்ம டார்கெட் ஒரு மெயின் சோர்ஸ் கம்ப்யூட்டரில் நம்ம வச்சிருக்கோம், சரியா. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டுனா இந்த த்ரெட் என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு ஒரு சம் த்ரெட்ஸ் என்ன பண்ணால் வந்துட்டு அந்த கிரிட்டிக்கல் டேட்டா என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுது, சரியா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு முக்கால்வாசி இங்கன்னா வந்துட்டு மணி பேட் பண்ணும்போது, சரியா. ஸோ எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக வச்சிருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணால் அதை என்ட்ரு கொடுத்தா வந்துட்டு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆயிடும். ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு தெளிவாக இருக்கும்போது 3ஆவது ஒரு மனுஷன் போயிட்டு அதை கரெக்டாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த அட்டாக் பேர் வந்துட்டு என்னன்னா ரேன்சம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்துட்டு அதை சொல்லிடலாம், சரியா. இ-காமர்ஸ் அந்த இது பார்த்தோன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா அது தமிழில் பார்த்தோன்னா மின்வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள் சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அங்கீகாரம். ஸோ தரவு மூலத்தை அங்கீகரித்தல் மற்றும் பங்கேற்பாளர்கள் அடையாளத்தை சரி பார்த்தல், கரெக்டாக இவங்க தான் பண்ணுற மாதிரி அதை சரி பார்த்துட்டு கொடுக்குறது. நெக்ஸ்ட் அவாய்ட் அப்படின்னா இருப்பு, தரவு தாமதம் அல்லது நீக்கத்தை தடுத்தல், அதன் மூலம் ஒரு மின்வணிக தளம் தொடர்ந்து செயல்படுவதை உறுதிப்படுத்துதல். நெக்ஸ்ட் வந்து முழுமை, கம்ப்ளீட்னஸ் வந்துட்டு இருக்கணும். அனைத்து வர்த்தக தகவல்களையும் ஒன்றிணைத்தல். நெக்ஸ்ட் ரகசியத்தன்மை, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து தரவை பாதுகாத்தல் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பயனர்களுக்கு மட்டுமே தரவு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துதல். நெக்ஸ்ட் பார்த்தா திறனுடைமை, எஃபெக்டிவ்னஸ் சொல்கிறோம். வன்பொருள் மென்பொருள் மற்றும் தரவை முழுமையாகவும் திறமடவும் கையாளுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நேர்மை, இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட தரவு மாற்றத்தை தடுத்தல், தரவு மாற்றம் அடையாமல் அல்லது மாற்றமிக்கப்படாமல் இருத்தல். நெக்ஸ்ட் பார்த்தா நான் ரெப்யூடேஷன், மறுதளிக்கப்படாத இடத்துல உடன்படிக்கை மீறது, அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தா தனி உரிமை, பிரைவசி, வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தரவுகளை பிற பயன்படுத்தாமல் தடுத்தல்.
செயல்படுத்தல், தரவு கட்டுப்பாட்டை வழங்குதல். நெக்ஸ்ட் பார்த்தா நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டின்னு சொல்கிறோம். தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை அடையாளம் காணுதல். நெக்ஸ்ட் பார்த்தா மீளாய்வு திறன், ரெவியூபிலிட்டின்னு சொல்கிறோம். தணிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வணிக செயல்பாடுகளை கண்காணி எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு ரேன்சம்வேர்னா பணிய தீநிரல் தமிழில் சொல்லுவோம். என்பதை இலக்கு கணிப்பொறியின் அனைத்து கோப்புகளையும் குதியக்கம் செய்து பணம் செலுத்தப்பட்டாலன்றி அதிமுக்கிய தரவை வெளியிடுவதாக அச்சுறுத்தும் ஒரு வகை தீநிரல் ஆகும். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு என்னுடைய கம்பெனியில் வந்துட்டு எல்லாத்தையும் நீட்டாக தெளிவாக வச்சு ஒரு சோர்ஸ் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கேன். சரியா. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடனா அந்த சீக்ரெட்டான அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போய் காப்பி பண்ணிட்டு போயிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அவன் மட்டும் அந்த காப்பி வச்சுப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்கல, ஒரு 10 லட்சம், 1 கோடி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா. இல்லைன்னா தரமாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ரேன்சம்வேர். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம சிஸ்டம்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளாக்மெயில் பண்ணுறாங்க பதிலாக. ஸோ அதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரேன்சம்வேர். ஸோ வந்துட்டு அமௌண்ட் கேட்கறது. சரி. அமௌண்ட் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதாப்பா. ஸோ இதோட போதும். நம்ம ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா. கிளாஸ் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டில் கரெக்டாக எழுதிட்டு பேப்பர் கொடுக்க சொல்கிறப்ப பேப்பர் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் தெளிவாக லிசன் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க. ஏதாவது கிளாஸஸ் பிரியெல்லாம் 4 மணி கேளுங்கப்பா. சரியா. ஏன்னா வந்துட்டு உனக்கு 3 கிளாஸஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் முடிச்சு ஒரு 3 or 4 கிளாஸஸ்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணால் தெளிவாக வந்துட்டு நல்லா லிசன் பண்ணுங்க, புரியலாம் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இதற்கு கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.